சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இந்த ரீசனிங்ல பகடை அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் 1ல இருந்து 9 கேள்வி, ஆக்சுவலி 8 கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடு, சரிங்களா? அதனால் அதை வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம மொத்தம் 8 கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 8 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு 2025 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ 4 பகடைகள் கொடுத்துட்டு, இந்த 4 பகடை கொடுத்துட்டு அதில் பர்டிகுலராக இந்த நம்பருக்கு ஆப்போசிட் என்ன, ஸோ 4க்கு ஆப்போசிட் என்ன, 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரியா? ஸோ இந்த டைப் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான்னு கேட்டால் நீங்கள் பார்த்த தெரியும். 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 விஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2013 குரூப் 7 எக்ஸாமில் கொஞ்சம் டிஎன்பிசி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் தந்துருக்கேன், சரிங்களா? 2015 டிஎன்பிசி இங்கே பாருங்க, இங்கே வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. இது 2022 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 1 எக்ஸாமில் இதே 4 பகடை, வெவ்வேறு வேல்யூ, சரியா? ஆனால் 4 பகடை வச்சு கேட்டிருக்காங்க, சரிங்களா? 2025 குரூப் 1 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே கேள்வி எதையுமே மாற்றாம 2022 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது இந்த கிளாஸ் மூலமாக 4 பகடைகள் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா 2 டைப் இருக்குது. 2 டைப் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டைப் 2 டைப் இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இந்த 2 டைப்பில் நான் சொல்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் டைப்பை பிரிக்கணும். நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு டைப்பில் ஏதோ ஒரு கணக்கு போட்டால் கண்டிப்பாக ஆன்சர் வராது, சரியா? அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ 8 கணக்கு தான், ரொம்ப கணக்கு முடிச்சிடுறேன். பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிப்பா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இது 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஒரு பகடையை 4 முறை உருட்டுறாங்களாம். ஒரு பகடை எடுத்துக்கிறாங்க, அதை 4 முறை உருட்டுறாங்க. முதல் முறை உருட்டும் போது இப்படியும், 2வது முறை, 3வது முறை, 4வது முறை இந்த மாதிரி வீது, சரிங்களா? நம்ம பகடைன்னா 6 பக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு பகடையை நீங்கள் உருட்டி கீழே போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தெரியும், 3 நம்பர் பின் சைடு இருக்கும், கீழே அப்புறம் பின்னாடின்னு, சரிங்களா? ஸோ அப்போது ஒரு பகடையை 4 முறை உருட்டுறேன். அப்படி 4 முறை உருட்டும் போது ஒவ்வொரு முறையும் எப்படி எப்படி வீதோ அதை டயக்ராமில் சொல்லிட்டாங்க, சரியா? இதுக்கு அடுத்ததாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இது பாருங்க, இதன் 4 வேறுபாடு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2ன் எதிர்பக்கம் இருக்கும் எண்ணை காண்க. 2க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் 4க்கு ஆப்போசிட் புரிஞ்சுக்கூடாது. அங்கே வந்து 4 ஒரு பகடை எடுத்து 4 முறை விட்டுறோம், 4 வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுத்துருக்கேன், அதில் 2க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. ஸோ எதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்கன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டினை பாருங்கள். 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஓகே? புரியுதுங்களா? ஓகே. இப்போ 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு 4 பகடை இருக்கு. இந்த ஷார்ட்கட் 4 பகடை கொடுத்தா 100% ஷூட் அவுட் ஆகும். 4 பகடையில எந்த எண் எதிராக இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த எண் 3 பகடையில தெரியுதா அப்படின்னு பாருங்க. 3 பகடையில தெரியுதா அப்படின்னு பாருங்க. இப்போ 2ன்றது ஃபர்ஸ்ட் பகடையில மேலே தெரியுது, 2ன்றது 2வது பகடையில சைடில் தெரியுது, 2ன்றது 3வது படையில் தெரியவே இல்லை, அதை அப்படியே வரல வச்சு மறைச்சிருங்க, அதை விட்டுருங்க, கேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 4வது படையில் 2ன்றது சைடில் இருக்கு, ஓகே? அப்போது என்ன எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அந்த எண் 3 பகடையில் தெரியுது. மினிமம் 3 பகடையில் தெரிஞ்சால் இந்த ஷார்ட்கட் போடுங்க. என்ன ஷார்ட்கட்? அங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பகடை நிறுத்த எத்தனை முகம்? 6 முகம். அப்போது 1 2 3 4 5 6 இதை எழுதிங்க. 6 முகம் இருக்கு, அதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பகடை எடுங்க, தலை மேல 2 இருக்கா? அப்போ கண்டிப்பா ஆப்போசிட்டா இந்த 3ம் 5ம் வரவே வராதுங்க. 3ம் 5ம் ஆப்போசிட்டா வரவே வராது. அப்போ 3 5 கேன்சல் பண்ணிடுங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? இதுல 3யும் 5யும் கேன்சல் பண்ணிடுங்க, ஓகே? அடுத்தது இங்க பாருங்க, 2 தெரியுதா? அப்போ கண்டிப்பா 2 தெரியுதுன்னா
ஒன்றும் 3 ஆப்போசிட்டா வராது. அது ஏன் சார் வராது? அதெல்லாம் நீங்க இப்போ வேணாம், நான் அடுத்தடுத்த கணக்கில் சொல்றேன். சரி, இப்போதைக்கு இந்த ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பேசிக்கே நாலேஜ் இல்லைனா கூட அசால்ட்டா போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அப்போ 2ன்ற அதாவது 2வது பகடியில் 2ன்ற நம்பர் தெரியுது. அப்போ 1 3 ஆப்போசிட்டா இருக்காது. அப்போ 1 கேன்சல் பண்றீங்க, ஆல்ரெடி 3 கேன்சல் பண்ணியாச்சு, பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3வது பகடை எடுத்துட்டா 2ன்றது சைட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ 2 சைட்ல இருக்கிறதால தெரித்தால 6ம் 5ம் ஆப்போசிட் வராது. அப்போ 6 5 கேன்சல் பண்றீங்க. 5 ஆல்ரெடி கேன்சல்டு, 6 கேன்சல் பண்றீங்க. இப்போ நமக்கு இருக்கிறது இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. அவ்வளவுதான் ஆன்சர். 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. இப்போ என்ன கேள்வி? 2க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்போ 4 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன். புரிஞ்சு போச்சுன்னா ஒரே செகண்ட்ல போட்டுடலாம். பட் என்ன கண்டிஷனு? என்ன ஆப்போசிட்டா கேட்குறாங்களோ அது மினிமம் 3 பகடியில் தெரியணும். சப்போஸ் தெரியலனா அது செகண்ட் டைப்பு. ஓஹோ, புரியுது. வாங்கோ அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது 2014 விஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுவும் குரூப் 4 தானே. என்னன்னா, பின்வரும் பகடையின் தோற்றத்தில் இருந்து 2க்கு எதிரே வரும் எண் யாது? 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 4 பகடைகள் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன எண் ஆப்போசிட் கேட்குறாங்க? 2க்கு ஆப்போசிட். அப்போ 2 என்ற எண் 3 பகடையில் மினிமம் 3 பகடையில் தெரியுதான்னு பாருங்க. 2 முதல் பகடையில் மேலே இருக்கு, 2 2வது பகடையில் சைடில் இருக்கு, 2 3வது பகடையில் இல்லவே இல்லை, கை வச்சு மறைச்சுங்க, 2 4வது பகடையில் சைடில் இருக்கு. ஓகே, அப்போ 3 பகடையிலையும் மினிமம் 3 பகடையில் எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது தெரியணும்னு சொன்ன இல்லையா? தெரியுது இல்லையா? ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் டைப்பு. 4 பகடை கொடுத்துட்டு மினிமம் 3 பகடையில் என்ன எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது தெரிஞ்சா அது ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைப் எப்படி போடணும்? 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுங்க. ஸோ மொத்தம் 6 எண்கள். ஒரு பகடைனா 6 முகங்கள் இருக்குல்ல, அதை எழுதிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கவனிச்சுங்க. இப்போ பாருங்க, அப்படியே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பகடையில் 2 தலை மேலே தெரியுது, அதனால 3 4 2க்கு ஆப்போசிட்டாக வராது. ஓகேவா? ஏன் வராது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் இதை பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ ஆப்போசிட்னா இப்போ 2ன்னா இதுக்கு ஆப்போசிட் இங்கே தானே வரும், கீழே தானே வரும். அப்போ ஆப்போசிட்னா இப்போ 2 தலை மேலே இருக்குது, 2 தலை மேலே இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து எதிர்பாரம் கீழே தான் இருக்கும். கீழே இங்கே இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. ஓகேவா? அப்போ ஒரு எண்ணோட ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மேபி தெரிஞ்சிச்சுன்னா அது ஆப்போசிட்டா இல்லை, அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக 3 4 ஆப்போசிட் இல்லை, 3 4 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது படையில் 2 வந்து அந்த பக்கம் சைடில் தெரியுது. அப்போ கண்டிப்பாக 1 3 ஆப்போசிட் இல்லை. அப்போ 1 3 ஆல்ரெடி அடிச்சுட்டேன், ஆப்போசிட் இல்லைன்னு கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 4வது பகடை எடுத்துக்கிட்டா இதில் சைடில் 2 தெரியுது. அப்போ 6 4 ஆப்போசிட் இல்லை. அப்போ 6ன்றது இங்கே கேன்சல் பண்ணிட்டா 4 வந்து ஆல்ரெடி கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. மீதி 2 நம்பர் தான் இருக்கும். அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா 2க்கு ஆப்போசிட் 5 5க்கு ஆப்போசிட் 2 அப்படின்னு அர்த்தங்க. முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன கேள்வி பாருங்க, 2க்கு தான். அப்போ 2க்கு ஆப்போசிட் 5, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆத்தா இம்புடி ஈஸியான கான்ஸ்டன்ட் போய் நான் கஷ்டம்னு சொல்லி கிடக்கிறேன். எம்பிட்டு பாருங்க. அதுவும் 2025 குரூப் 4லையும் சரி 2014 விஏஓ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இதே டைப்பில். சரிங்களா? மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது டைப் தெரிஞ்சு வந்து அதை அப்ளை பண்ணினா வராது. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, 4 பகடை கொடுத்துட்டு அதில் 3 பகடையில் எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அதுக்கு இந்த ஷார்ட்கட் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது யூஸ் பண்ணினா தப்பாக வரும், அப்புறம் வந்து நாம் பொறுப்பு இல்லை. சரியா? ஓகேவா? ஓகே, அடுத்தது 3வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 3 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர்முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2013 குரூப் 7ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புள்ளி இருக்கலாம், ஏபிசிடி இருக்கலாம், கலர் இருக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர் எழுதியிருக்கலாம், ஏதாவது ஒன்று எழுதியிருக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் புள்ளி இருக்கிறதால நீங்கள் புள்ளிகளை நம்பராக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கேள்வி பாருங்க,
3க்கு ஆப்போசிட்டுங்க. கரெக்டா? அப்போ முதல் பகடை பாருங்க, இதுல 3 தெரியுதா? தெரியுது பார்த்தீங்களா சைடில்? அப்போ இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது பகடை பாருங்க, ரெண்டாவது பகடையில் 3 தலை மேலே இருக்கு. அப்போ இதுவும் எடுத்துங்க, கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 3வது பகடை எடுத்துட்டா 3ன்றது இல்லவே இல்லை. என்னங்க முதல் 2 பகடை 4வது பகடை போன கணக்கில் அப்படி தான் வந்துச்சு, அது 3 கணக்கில் அப்படி தான் வந்துச்சு. ரைட்டு. இப்போ இங்கே பாருங்க 4வது படியில் 3ன்றது தலை மேலே இருக்கு. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது மினிமம் 3 பகடையில் இருந்தால் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஷார்ட்கட்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம், 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பகடையில் 3 இருக்கா, அப்போ கண்டிப்பாக 4 புள்ளியும் 6 புள்ளியும் வராது, 4 6 வராது, 4 6 வராது. அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது பகடை எடுத்துங்க, இதுல 3 தெரியுது தலை மேல, அப்ப கண்டிப்பா 1 4 வராது, 1 4 வராது. அடுத்தது ஃபைனலா இந்த பகடை எடுத்துக்கலாம், இதுல 3 தலை மேல தெரியுது. அப்போ இங்க சைட்ல இருக்கிற 2 இந்த பக்கம் இருக்கிற 1 வராது, 2 1 வராது, 2 அடிச்சாச்சு, 1 ஆல்ரெடி அடிச்சாச்சு. அப்போ மீதி 2 நம்பர் தான் இருக்கும். அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, 3க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 3 அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அப்போ என்ன கேள்வி பாருங்க, 3 புள்ளி, 3 புள்ளினா 5, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ கிளியராக புரியுதுங்களா? ரைட்டுங்க, ரைட்டு. அடுத்தது இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னதால ஹோம்ஒர்க் கொடுக்கணும், அதானே என் கடமை. ஆமாம், அப்போ வாங்க ஹோம்ஒர்க் கொடுப்போம். 2015 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஒரு பகடையை 4 முறை உருட்டப்படும் பொழுது விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. பகடையின் எண் 3க்கு எதிர் உள்ளது எந்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், 4 பகடை கொடுத்துட்டாங்க, 3 எங்கெங்க தெரியுது அப்படின்னு பார்த்துங்க. தெரியாத இடத்த விட்டுருங்க, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. தெரிஞ்ச இடத்துல மீதி இருக்கிற நம்பர் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமா, ஆப்ஷன் ஏ 4, பி 5, சி 6, டி 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 5வது கேள்வி, நீல நிறத்திற்கு எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு 2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி சம்லாம் ஆயிப்பா. பொதுவாக பகடன்னா மொத்தம் 6 ஃபேஸு, 6 முகங்கள், 1 2 3 4 5 6 நம்பர்லாம் வச்சுட்டு அடிச்சு கொடுத்துட்டு போவோம். ஆனால் இங்கே கலர் கொடுக்கும்போது இது எப்படி போகிறது? ஏன்னா என்னென்ன கலர் எங்கெங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பகடைன்னா 6 முகம் 6 நம்பர் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் நிறங்கள்னும் போது எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன நிறம் இருக்குன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இதே ஷார்ட்கட் பயன்படுத்தி ஆப்ஷன் ஒமிட் பண்ணலாம். எப்படி பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, இப்போ என்ன கேட்குறாங்க, நீல நிறம். முதல் நம்ம தேதி என்ன, 4 பகடை இருக்கா? இருக்கு. அப்போ 4 பகடியில் மினிமம் 3 பகடியில் என்ன எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது தெரியணும். அப்படி பார்த்தா நீலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பகடியில் தெரியுது சைடில், 2வது பகடியில் சைடில் தெரியுது நீலம், 3வது பகடியில் தலை மேலே தெரியுது, 4வது பகடியில் நீலமே இல்லை, கேன்சல் பண்ணுறங்க. அப்போ 3 பகடியில் என்ன எண் ஆப்போசிட்டாக, இது என்ன கலர் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அது தெரியுது. அப்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது பாருங்க ஒன்றுமே இல்லை, வழக்கமாக நீங்கள் எப்படி போடுவீங்க அதேமாரி போகலாம். முதல்ல இப்போ நம்ம இதுவெலாம் எழுத வேண்டாம், ஏன்னா என்னென்ன கலர் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாட பாருங்கள், நீலம் இருக்கா? அப்போ கண்டிப்பாக பச்சையும் அதுக்கப்புறம் சிகப்பும் வராது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. கரெக்டாக ஆப்போசிட்டில். நெக்ஸ்ட்டு 2வது பகுதியில் சைடில் நீலம் இருக்குது, அப்போ கண்டிப்பாக சிவப்பும் ஆரஞ்சும் வராது. ஆல்ரெடி சிவப்பு இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஆரஞ்சு வராது. கரெக்டாக புரியுதுங்களா? சிவப்பு ஆல்ரெடி இருக்குது, ஆரஞ்சு கலரும் வராது ஆப்போசிட்டில், அதை எழுதிக்கிட்டேன். ஓகே, அடுத்தது 3வது படியில் நீலம் மேலே இருக்குது, அப்போ கண்டிப்பாக நீலம் மேலே இருக்கிறதால ஊதா கலரும் பச்சை கலரும் வராது. பச்சை ஆல்ரெடி இதோ எழுதிட்டேன், அப்போ அதை விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, என்னன்னா 4 கலர் இல்லை. எது? பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா, இந்த கலர்லாம் கிடையாது. மீதி தான் ஆன்சர். இப்போ அப்படியே ஆப்ஷன் வாங்க. ஊதா கலரா? இங்கே ஊதா கலர் இருக்குதா? அதோ இருக்குது பாருங்க ஊதா கலர். அப்போ இது ஆப்போசிட் இல்லை, ஏன்னா ஆப்போசிட்டில் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு ஆப்போசிட் இல்லை, ஆப்ஷன் சி.
ஆப்ஷன் டி வந்து பச்சை கலர் இருக்குது இல்லை. அப்போ மீதி இருக்கிறது மஞ்சள் தான். ஸோ மஞ்சள் வந்து இங்கே சிகப்பு தான் வராதுன்னு சொன்னேன் சரிங்களா. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் எதெல்லாம் வராதுன்னு நம்ம ஒமிட் பண்ணோம். 4 கலர் பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா அதெல்லாம் கிடையாது. அப்போ ஆப்ஷனு நான் அதே மாதிரி ஒமிட் பண்ணும்போது மஞ்சள் மட்டும்தான் நான் இன்னும் கேன்சல் பண்ணல. புரியுதா? அப்போ மஞ்சள் தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டேன்னா பயப்படாதீங்க. நம்ம இது 3 பகடையில் வந்துட்டாவே இந்த ஷார்ட்கட் போடுங்க, கரெக்டாகவே வரும். ஓகேங்களா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு, அடுத்த கணக்கு வாங்க போவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எதை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், ஒரு எண்ணு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. அது மினிமம் 3 பகடையில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைப். ஒரு வேலை என்ன எண் ஆப்போசிட்டில் கேட்குறாங்களோ அது ஒரே ஒரு பகடையில் மட்டும் இருக்குது, இல்லை 2 பகடையில் தான் இருக்குது அப்படின்னா டைப் 2ங்க. 4 பகடை கொடுத்துட்டு அந்த 4 பகடையில் ஆப்போசிட்டாக எதை கேட்குறாங்களோ அது ஒரு பகடையிலையோ, கண்ணுக்கு ஒரு பகடையில் தான் தெரியுது, இல்லை கண்ணுக்கு 2 பாயில தான் தெரியுது, மீதி 2 பாயில தெரியவே இல்லை அப்படின்னா அது டைப் 2ங்க. டைப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை விட இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சரி, அது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் படிக்கிறேன். 6வது கேள்வி. கீழே 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ நமக்கு என்ன ஆப்போசிட் கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட். 3க்கு ஆப்போசிட்னா 3ன்ற எண் மினிமம் 3 பகடையில் வரணும். அப்படி வந்தால் அது ஃபர்ஸ்ட் டைப். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பகடையில் 3 இல்லவே இல்லை. செகண்ட் பகடையில் பகடை மேலே 3 இருக்கு. 3வது பகடையில் 3ன்ற நம்பரே தெரியல. 4வது பகடையிலையும் 3ன்ற நம்பர் தெரியல. அப்போ ஒரே ஒரு பகடையில் மட்டும்தான் 3ன்ற நம்பர் தெரியுது. அப்போ அந்த ஷார்ட்கட் இதுக்கு யூஸ் ஆகாது. கிளியரா புரியுதா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா தெளிவாக உள்வாங்கிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ என்ன எண் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அந்த எண் எந்த பகடையில் இருக்கோ அதை மட்டும் முதல்ல எழுதிக்குங்க. ஓகேவா? இப்போ 3ன்றது 2வது பகடையில் தான் இருக்குது, அதை மட்டும் நான் இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு ரஃப்பாக போகிற அந்த பகுதி மட்டும். ஸோ 3, 6, 5 இதை எடுத்துங்க. இது மைன். கண்டிப்பாக எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அந்த எண் இருக்க பகடியை முதல்ல எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்களா, இதாக கூட நீங்கள் மற்ற 3 பகடையாக கூட ஒப்பிடணும். எப்படி சொல்கிறேன் நல்லா கவனிங்க. என்னென்னா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பகடியும் இந்த பகடியும், ஏன்னா முதல் வந்து எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அந்த பகடியை, அந்த நம்பர் இருக்கிற பகடியை முதல்ல எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பகடை எனக்கு வேணும், ஜோடி. ஓகேவா? 2 பகடை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். 4 பகடை கொடுத்தாலும் 2 பகடையை மட்டும் நம்ம எடுத்து ஒப்பிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் மெத்தட் சொல்கிறேன். சரியா? அப்போ எந்த எண் ஆப்போசிட்டில் கேட்குறாங்களோ அதை முதல்ல எழுதிக்கிட்டேன். 2வது என்ன பண்ணணும்னா, இப்போ மீதி இருக்கிற 3 பகடையாக கூட ஒப்பிடணும். எப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 3, 5, 6ன்னு இருக்கா இந்த பகடையில். இதில் இருக்கக்கூடிய எண் இன்னொரு பகுதியில் இருக்கணும். அதாவது இப்போ 5ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 5ன்னா இதில் 5 மட்டும் தான் இருக்கணும். மீதி 3, 6 தெரியக்கூடாது. ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு பகடியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா புரியும் பாருங்கள், கன்ஃபியூஷன் வேணாம் சரிங்களா. ஈஸி தான் சரிங்களா. இதை அழிச்சிடுறேன், இதை அழிச்சிட்டு தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொதல் பகடியை கம்பேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 5 இங்கே 5 இருக்குது. அதுக்கப்புறம் 4 இங்கே 4 இல்லை, இங்கே 6 இங்கே 6 இருக்குது. அப்போது 5ம் 6ம் 2 பகடியிலையுமே எப்படி வருது, காமனாக வருது. அப்படி வந்தால் அதை எடுக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக வரணும். ஓகே, புரியுதா? தெளிவாக புரியுதா? அப்போ இந்த பகடை எடுக்கக்கூடாது சரியா. நெக்ஸ்ட்டு இது 2வது பகடை தான் எடுத்துருக்கேன். 3வது பகடை ஒப்பிட போகிறேன். 3வது பகடையில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 5, 6, 3 இருக்குது. இங்கே 2, 4, 1 கூட சமமாக இல்லை. நல்லா புரியுதா? ஒரு எண்ணாவது சமமாக இருக்கான்னா கிடையவே கிடையாது. அப்போ இதையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மொதல் பகடியும் இல்லை இந்த 2வது பகடை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பகடியும் 4வது பகடியை கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, மேலே 4, இங்கே 1 இருக்குது, இங்கே 3, 6 இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? ஸோ 2 பகடையில்
கடைசி பகடியும் ரெண்டாவது பகடியும் நான் பார்க்குறேன், ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது 5ன்ற எண் மட்டும் தான் காமனாக இருக்குது, மீதி இருக்கிற நம்பர்லாம் வேறுபாடாக இருக்குது. அப்படி இருந்தால் அதை நம்ம ஜோடியாக எடுத்துக்கலாம். சரிங்களா, 2 பகடை ஜோடி, அவ்வளோதான். இது 2வது பகடிது, இது 4வது பகடிது. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க. முதல் இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. ஓகே, இப்படி எழுதிக்கிட்டேன். ஓகே, நல்லா பாருங்க. இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5, வேற எந்த நம்பரும் காமனாக இருக்கக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ என்ன சார் பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? இப்போ 2 பகடை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் இப்போ 5ன்ற எண் மட்டும்தான் காமனாக இருக்கு. இந்த 5ன்ற எண் காமனாக இருக்குல்ல, இதுல இருந்து எடுத்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணுங்க. கடிகாரம் வீட்டில் இருக்குல்ல, கிளாக். ஸோ அது எப்படி சுற்றும், அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற நம்பரை எடுக்கணும். எப்படின்னாங்க பாருங்க, இது 2வது பகடை. சரியா? அதில் 5ன்ற எண் காமன், அதை முதல்ல எடுத்துக்கிட்டு அதில் இந்த 5க்கு அடுத்தது 6, 6க்கு அடுத்தது 3 அப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? 6, 3. ஸோ கிளாக் வைஸில் இந்த மாதிரி எழுதிக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 4வது பகடை எடுங்க. 4வது பகடை எடுத்துக்கிட்டு இந்த 4வது பகடையில் 5ன்றது காமன், அதுதான் ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. அந்த 5ல் இருந்து எங்கே இருக்குதோ அந்த 5ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்க. கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்க. அப்போ கடிகாரம் சுற்றும் திசைன்னா முதல் காமனாக இருக்கிற நம்பர் 5, இதை எழுதிக்கிட்டேன். ஸோ இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசைன்னா அடுத்தது 5க்கு அடுத்தது 1 வரும், 1க்கு அடுத்தது 4 வரும். ஓகே, இதை எழுதிக்கிட்டேன். புரியுதா? இது வரைக்கும் புரியுதாங்களா? ஜஸ்ட் நேராக எழுதிக்கிட்டேன். ஓகே. இப்போ இது வரைக்கும் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, எதுக்கு ஆப்போசிட்? 3க்கு. இங்கே எங்கே 3 இருக்கு பாருங்க, தோ இருக்கு. 3க்கு கீழே இருக்கு பாருங்க, அதான் அதுக்கு ஆப்போசிட். கீழே சரிங்களா? 3 கீழே 4 இருக்கு, அப்போ 4 தான் ஆப்போசிட். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஆப்ஷன் 4. இதை பாருங்க, ஏ தான் சரி, சி தான் சரியானது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரியா? இந்த டைப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அதாவது எப்படின்னா 3க்கு ஆப்போசிட் 4 மட்டும் இந்த ஷார்ட்கட்டில் இல்லை, எல்லா நம்பருக்குமே இதில் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி? இது பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ 3க்கு ஆப்போசிட் 4ன்னு சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதுக்கு பக்கத்தில் 6க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்க, சிம்பிளாக எல்லா நம்பருக்குமே ஆப்போசிட் சொல்கிறேன். இங்கே இதில் முதல்ல 6க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 6. சரியா? 1, 6 ஆப்போசிட். நெக்ஸ்ட் இந்த 3, 4 ஆப்போசிட். 3, 4 ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 5 இருக்கா, அந்த 5 இங்கே எழுதிங்க. இப்போ மொத்தம் நமக்கு 6 நம்பர். இந்த 6 நம்பரில் எந்த நம்பர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. 1 இருக்குது, 2 எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்களா? அப்போ 5க்கு ஆப்போசிட் 2. எந்த நம்பர் இல்லையோ அதுதான் அந்த 5க்கு ஆப்போசிட். காமனாக எடுத்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட். அப்போ நான் பாருங்க, இந்த ஷார்ட்கட் பயன்படுத்தி 6 நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் தான் நிறைய இடத்துல பயன்படும் பகடையில். சரியா? ஒரு பகடை 2 பகடை கொடுத்து கேட்டாலும் 3 பகடை கொடுத்து கேட்டாலும் இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்னது நம்ம பார்ப்போம். 3க்கு ஆப்போசிட் 4, ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சப்போஸ் புரியல சார், வாங்க அடுத்த கணக்கு பார்த்தா புரிஞ்சுக்கலாம். இது சேம்ங்க. இங்க பாருங்க, ஒரு கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த எண் 3க்கு எதிர் பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஆப்போசிட், அதாவது 3க்கு ஆப்போசிட். இங்கே 5, 6, 4, 3, 5, 6, 2, 4, 1, 4, 5, 1. இப்போ இதே கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ சேம் கொஸ்டின் 2025 குரூப் 1லையும் 2022 குரூப் 1லையும் கேட்கப்பட்ட கேள்விகள் சேம்ங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதனால நமக்கு இதுக்கும் பாருங்க, ஆப்போசிட் 4 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கொஸ்டின் சேமாக கேட்டிருக்காங்க. சரி, இதில் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். 8வது கொஸ்டின், கீழ்கண்ட பகடையை கருதுக, எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் யாது அப்படின்னு 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா 3க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 4 பகடை இருக்கு. 4 பகடையில் 3ன்ற எண் 3 பகடையில் இருக்கான்னு பார்க்கணும். மினிமம் முதல் பகடையில் 3 இருக்குது, 2வது பகடையில் 3 இல்லை, 3வது பகடையில் 3ன்ற நம்பர் இல்லை, 4வது பகடையில் 3ன்ற நம்பர் இல்லை. அப்போ என்ன எண் ஆப்போசிட்டா கேட்குறாங்களோ அது ஒரு பகடிலையோ 2 பகடிலையோ தெரிஞ்சா அது செகண்ட் டைப்ல தான் போடணும். செகண்ட் டைப்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த எண் ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்களோ
அதில் இப்போ இதில் பாருங்கள் 3ன்ற எண் தெரியுதுல்ல, இந்த பகடியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த பகடியை 3 2 6 எடுத்துக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ நம்ம அடுத்தடுத்த பகடியாக கூட ஒப்பிடணும். ஒப்பிடுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 3 6 2 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு எண் மட்டுமே இன்னொரு பகுதியில் காமனாக இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், இதில் 3 இருக்குது, இதில் 3 இல்லை, 2 இருக்குது, இது 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 2 நம்பர் காமனாக இருந்தால் இது வேண்டாம், இது எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ 2வது பகுதியில் வேண்டாம். இப்போ நான் 3வது பகுதியை பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த 3வது பகுதியில் 3 இருக்கா, இங்கே 3 இல்லை, 2 இருக்கா, 2 இல்லை, 6 இருக்கா, 6 மட்டும் இருக்குது. சரியா? அங்கே பாருங்கள், ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கணும். அந்த மாதிரி எண்ணை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் 3வது பகுதி எடுத்துக்கிட்டேன். மேலே 6 இருக்குது, இந்த சைடில் 5, இது பகடில் 4. புரியுதா? புரியுது. ஏன்னா 2 பகடியிலையும் ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த காமனாக இருக்குல்ல, அதை இது மொதல் பகடின்னு வச்சுப்போம், இது 2வது பகடின்னு வச்சுப்போம். இப்போ நான் மொதல் பகடியில் எழுத போகிறேன். எந்த எண் காமனாக இருக்குது? 6. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். 6 எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், எந்த எண் 2 பகடிலையும் காமனாக இருக்கோ அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணுங்க. அப்போ இப்போ 6க்கு அடுத்தது 2, இங்கே எழுதுங்க 2, 2க்கு அடுத்தது 3. சரியா? இப்போ கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பகடை முடிச்சிட்டோம், 2வது படைக்கு வருவோம். 2வது படையில் 6 தான் காமனாக இருக்குது, அதை எழுதிக்கிட்டு இப்போ பாருங்க, இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். அப்போ 6க்கு அடுத்தது 5, இந்த இடத்துல 5 எழுதிக்கிறேன். 5க்கு அடுத்தது 4, அதை இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? நேராக எழுதுங்க. சரியா? கடிகாரம் சுற்றும் திசையில் அப்படியே நேராக எழுதுங்க. இப்படி எழுதிட்டா இதுக்கான மீனிங் என்னன்னா, 2க்கு ஆப்போசிட் 6ன்னு அர்த்தம், 3க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம், 4க்கு ஆப்போசிட் 3, 5க்கு ஆப்போசிட் 2. அவ்வளோதான். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட்னா 3 தோ இருக்கு, 3க்கு ஆப்போசிட் 4. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான. ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நம்ம 4மே கண்டுபிடிக்கலாம், இல்லை 6மே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2ன்னு அர்த்தம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ 6 இருக்கா, அந்த 6 எழுதிட்டு இப்போ மொத்தம் 6 நம்பரில் எந்த நம்பர் மிஸ் ஆகுது பாருங்க, 1 இல்லை. பாருங்களேன், 1 எங்கேயுமே இல்லை. அப்போ 1, அப்போ 6க்கு ஆப்போசிட் 1ன்னு அர்த்தம், 1க்கு ஆப்போசிட் 6ன்னு அர்த்தம். அவ்வளோதான், இங்கே 6 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த ஷார்ட்கட்டில் 4 பகடை கொடுத்தாலும் 2 பகடை எடுத்து அதில் 2 பகடையில் ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்துட்டா 6 எண்ணுக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இன்கேஸ் இது வந்து எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அது 3 பகலில் தெரிஞ்சா இந்த ஷார்ட்கட் சூட்டபிள் ஆகாது, நம்பர் மாறி ஒரு ஆப்போசிட் ஒழுங்காக வராது. அப்போ அந்த டைப் ஒன்று தான் பயன்படுத்தணும். ஓகேவா? கிளியரா புரியுதா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன், நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றில் இருந்து 4ற்கு எதிரில் உள்ள எண்ணை காண்க. 2015 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4 ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4ன்றது இங்கே பாருங்க, இந்த ஒரு பாடல தான் இருக்குது, வேற எங்கேயுமே 4 இல்லை. அப்போ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் இல்லை டோர்னு இருக்கு, சாரி 2 பாடல இருக்கு, இன்னொரு பாடல் இருக்குதா? இப்போ மேபி இன்னொரு பாடல 3 பாடல இருந்தால் ஃபர்ஸ்ட் டைப், ஆனால் வேற 2 பாடல இல்லை. ஐ மீன் ஆப்போசிட்டாக கேட்கறது 2 பாடல தான் இருக்கு. அப்போ இது டைப் 2 தான். நீங்கள் மேபி இந்த பகடை எடுத்துங்க, இல்லை இந்த பகடை எடுத்துங்க, ஏதாவது ஒரு பகடை 4ன்றது இருக்கணும். அதை எடுத்து மற்ற பகடியை ஒப்பிட்டு பார்த்து ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி 2 பகடியை செலக்ட் பண்ணி கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பரை போட்டு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். மேபி அந்த 2 கணக்கு புரிஞ்சிருந்தா அதை போடலாம். சப்போஸ் எனக்கு புரியல சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல 3 பகடியை வச்சு சொல்லுவோம், 2 பகடை வச்சு மாடல் இருக்கு, அதுலேயும் இதே மாதிரி கிளாக் வைஸில் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ தெரிஞ்சா போடுங்க. ஆப்ஷன் ஏ 1, பி 2, சி 5, டி 6. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.